இவங்க பேச்சுலர் ரூம்ல சமையல் செய்யற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்ததுமே அந்த பசங்க கிட்ட என்ன சமையல்னு கேக்குறாங்க. அவங்களுமே நேத்து வச்ச கீரை குழம்பே வச்சிருங்கன்னு சொல்றாங்க. நேத்து தானே அதை சாப்பிட்டீங்க, திரும்பவும் இன்னைக்கு வேணாம் வேற எதனா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறான். அந்த பையனுமே அன்னைக்கு பண்ண மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண சொல்லி கேக்குறான். பட் இவங்க திரும்பவுமே அடிக்கடி நீங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அதனால வேற எதனா பண்ணுவான்னு கேக்குறாங்க. சரி உங்களுக்கு பிடிச்சதே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே நான் எக் ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சோ இவங்களும் அதுக்கேத்த மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட போன் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இவங்க யூடியூப்ல ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்காங்க. இவங்களுக்கே தெரியாம டெய்லி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபுட் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சமாளிச்சு எக் ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எக் ரோல சாப்பிடுறதுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து மூணாவது ஒரு பையன் வரா. எக் ரோல் சாப்பிடுறீங்களான்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்லிட்டு உள்ள போயிடறான். தென் நெக்ஸ்ட் டே இவங்க அதே மாதிரி மகாராணி மில்க் ஷேக்னு சொல்லிட்டு ஒன்னு செய்றாங்க. இவங்க சாப்பிட்டதுமே பிடிச்சு போய் எப்படி செஞ்சேன்னு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் சீக்கிரட்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். நெக்ஸ்ட் டே இவங்க திரும்ப வரும்போது அந்த பையன் முட்டைலாம் எடுத்து வச்சுட்டு நீ எக்கரி செய்ய சொல்லி கேக்குறான். ஆனா அவங்க வேற ஒரு ஃபுட் செய்யறேன்னு சொல்றாங்க. நீங்க இத மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். இருந்தாலும் இவங்க இதையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ரெண்டு பசங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது மகாராணி மில்க் ஷேக்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு பார்க்கறான். பார்த்தா இவங்க சேனல் வச்சிருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. இவங்க ரெண்டு பேருமே அந்த வீடியோவை அந்த பையன் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் இந்த வீடியோ பார்த்ததுமே இவங்க கடுப்பாகி ஏன் பர்மிஷன் இல்லாம எடுத்தீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறான். பட் இவங்க ரெண்டு பேருமே இந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ண வராங்க. ஆனா இவன் கோவப்பட்டு காசு கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறான். ஆனா இந்த பொண்ணு நான் உங்ககிட்ட சொல்லாம வீடியோ எடுத்தது தப்பு தான், இருந்தாலுமே நான் உங்களுக்காகவே நிறைய எஃபர்ட்லாம் போட்டு சமைச்சு தரேன், அது உங்களுக்கு தெரியலன்னு கேக்குறா. ஆனா இந்த ரெண்டு பசங்களுமே அவங்க வீடியோ எடுக்கிறதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரல, சோ அவங்க வீடியோ எடுத்துட்டு போறேன்னு சொல்லி விட சொல்லிடுறாங்க. ஆனா இவன் கோவப்பட்டு உள்ள போயிடுறான். தென் அடுத்த நாள் இவங்க திரும்ப வேலைக்கு வராங்க. ஒரு பார்சலை பாக்குறாங்க. பிரிச்சு பார்த்தா அதுல கேமரா ஸ்டாண்ட் இருக்கு. அதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.